ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு என்னடா அது இப்படி ஒரு வித்தியாசமான போட்டி, இதையும் நம்மளே ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நமக்கெல்லாம் கொடுத்தா வேறு லெவலில் தண்ணி ஊற்ற விட்டுருப்போம் நம்ம மாமியார் மேலே. சரி, அதை விடுங்க, இது மனசில் உள்ள ஆசை வெளியே வரக்கூடாது. நம்ம மகாவுக்கு இப்படியும் ஒரு எண்ணம் இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இல்லைங்க, கடைசியில் பார்த்தா மாமியார் ஒரு சொட்டு தண்ணி ஊற்ற விடாமல் எல்லா போட்டியிலையும் வின் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சூர்யா அவங்க மாமியாரை கவுத்து விட்டாருங்க. அதாவது மகாவோட அம்மா மேலே 2 தடவை தண்ணி ஊற்ற விட்டாரு. என்னங்க சூர்யா எப்படி இருக்கீங்களே, இவ்வளோ வீக்காக இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதை நினச்சி பயங்கர கோவம். யாருக்குன்னு பார்க்குறீங்களா? கௌதமுக்கும் கௌதமோட அம்மாவுக்கும். ஐயோ, என் மருமாவை எல்லா போட்டியிலையும் என் மேலே தண்ணி ஊற்ற வச்சுட்டான். அதாவது இவன் ஒன்றுத்துக்கு லாக்கில்ல, தண்டம் தட்டி அப்படி இப்படின்னு ஐஸ்வர்யாவை திட்டுறாங்க. அது வேணால் உண்மைதான். நீங்கள் சொல்கிறதுல இது ஒன்று மட்டும்தான் உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஒரு வழியாக இந்த போட்டியில் பாதிக்கு மேலே ஜெயிச்சிட்டாங்க நம்ம மகாவும் சூர்யாவும். அதனால் ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் காவேரி போய் விஜய் மேலே தண்ணி ஊற்ற என்ன தண்ணி ஊற்றி விளாட்றன்னு கேவலமாக திட்டுறாரு அவர். ஏன்னாப்பா இந்தளவுக்கு கத்துற, முடியலப்பா சாமி, பொண்டாட்டிக்கிட்ட எப்படியாப்பா கத்துறது, எல்லா டென்ஷனும் பொண்டாட்டி மேலே காமிக்கிறதே ஒரு வேலையாக வச்சுருக்கீங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜலட்சுமிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. வேற யார்? ராஜலட்சுமியோட மாமனார் மாமியார் தாங்க. தாத்தாவும் பாட்டியும் இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்களே, கொஞ்சமாவது ஏற்றுக்கிறாங்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ம மகாவை மருமவளாக ஏற்றுக்க முடியாதான், நீலாம் எந்த ஜென்மத்திலையும் திருந்தவே மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யாவும் கௌதமும் எப்படியாவது இந்த போட்டியில் வின் பண்ணியே ஆகணும்னு அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. இந்த மேற்கு நியாயமாக முடியாது, நம்ம ஃப்ராடுத்தனை பண்ணியே ஆகணும், 420 பண்ணி ஆகணும், 420 பேசுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அமௌண்ட்டு கொடுத்து கரெக்ட் பண்ணுறாங்களாமா. எப்பா எப்படியும் மண்ணக்காவ போகிறீங்க, எதுக்குங்க இந்த தேவையில்ல வேலை? மகா ஒரு பக்கத்து அட்வைஸ் பண்ணுறாங்க, அம்மாவுக்கு வீடுக்கு காசு கொடுனா, அதெல்லாம் முடியாதுன்னு திட்டுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.